ஹலோ, வெல்கம் டு அவர் பிஸ்னஸ். நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸாக மூவ் பண்ணுறீங்க, இல்லை இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். அது என்னன்னு தெரியுதுன்னா வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நெக்ஸ்ட் வரும். என்னோட பிஸ்னஸ் நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்களோ இல்லை இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், டீம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும். டீம் மேனேஜ்மெண்ட் கற்றுக்கிட்டா தான் உங்கள் பிஸ்னஸை எந்த மாதிரி யாருக்கு ப்ராஜெக்ட் தரலாம், இல்லை எந்த மாதிரி ஒர்க்கு யாருக்கு அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போ ஃப்ரீலான்ஸராக இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட டைம் எப்படி இருக்கும், உங்களோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு எப்போ கமிட்மெண்ட் தரலாம், கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் எப்படி வாங்கணும் எல்லாமே தெரியும். ஆனால் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறப்ப இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணணும் இனிஷியலாக அப்படின்றப்ப டீம் மேனேஜ்மெண்ட் மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அது ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் சொல்கிற டைமில் உங்களோட கிளைண்ட்டுக்கோ இல்லை உங்களோட ப்ராடக்ட்டோ வந்து குவாலிட்டியாகவும் கரெக்ட் டைம் டெலிவரபிளும் தர முடியும். இந்த மாதிரி நான் என்னோட பிஸ்னஸில் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன இன்னும் உங்களோட பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணணும் எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு யார் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம்.